अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் பிப்ரவரி 18ஆம் தேதி 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 6ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, பிரதமை திதி, கடக ராசி அல்லது கடக லக்னம். அதுலேயும் இன்றைய நாள் மெயினாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிலோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், கண்டிப்பாக மிதுன ராசி நண்பர்கள், கும்பராசி நண்பர்கள், அதே மாதிரி நம்ம துளாராசி நண்பர்கள் கவனமாக இருக்கணும். மற்றவங்களாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நண்பர்களுக்கு நண்பர்களோட ஜாலியாக ட்ரிப்பு போகக்கூடிய வாய்ப்புகள், கொண்டாட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த லாபம், எல்லாரும் ரொம்ப மதிப்பு மரியாதை. ஒரு சில இடங்களுக்கு இந்த பதவி ஏற்பு கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். எல்லாருமே உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கலியுக காமதேனு கல்பருக்ஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் பிரயாணங்கள் இருக்கலாம். வேலையில் திடீர் செலவுகள், வேலையில் திடீரென்று ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு பெருமைக்குரிய விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வேலையில் கூட இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் பிரச்சனை வரும், கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும். வயிறு உபாதைகள், அஜீரண கோளாறுகள், ஒரு சில பேருக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு நண்பர்களால் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான்ற ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள், நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனாலும் இந்த நாள் எல்லாத்துக்குமே எதிராக நம்ம நிறைவேற்றுற மாதிரி, எதிராக நம்ம நிற்கிற மாதிரியும், எதிராக பேசுகிற மாதிரியும் மற்றவங்க நினைப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றி பெறக்கூடிய நாள். எதுலேயுமே டென்ஷன் ஆகாமல், ப்ரெஷர் ஆகாமல் இருந்தாவே போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நிறையா புது விஷயங்களை எடுத்து நீங்கள் ஜெயிக்கப்படக்கூடிய அற்புதமான நாள். மனோ வேதனை, சஞ்சலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. நினச்ச எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும். நண்பர்களால் பதவிகள் வரும். ஒரு சில பேருக்கு விட்டு போன விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்தளவுக்கு நன்மைகளும் அந்தளவுக்கு பெரிய ஒரு வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரொம்ப தெளிவாக சிந்தித்து ஒரு பெரிய விஷயத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ஏற்றங்கள் நிறைந்த நாள். ஆனாலும் இந்த நாள் மெயினாக பசங்களோட ஹெல்த்து, பேக், லோவர் பேக்கு, அப்பர் பேக்கு, கால் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள், உறவினர்கள், ரத்த வந்த உறவுகள் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது. தேவையே இல்லாத ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்சனர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் கவனமாக இருக்கணும். சொந்த பந்தங்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் சற்று அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கோபத்தை குறைச்சி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிங்க. பிளான் பண்ணது பண்ண மாதிரி நடக்கும். அமோகமான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சி பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற எண்ணங்களும், நல்ல விஷயங்கள் எடுத்து நீங்கள் செய்வீங்க. பளிச்சுன்னு இருப்பீங்க பார்க்குறக்கு. அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு முகத்தில் ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவசியமே இல்லாத டென்ஷன், ப்ரெஷர்லாம் குறைச்சிக்கிட்டோன்னா நம்ம என்ன வேணுமோ அது நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வினோதமான எண்ணங்கள், எல்லா விஷயமே நமக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம். எந்த விஷயத்தையுமே கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் இருந்தாலும் எல்லாமே செட் ஆகும். இந்த நாள் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்கிறது, உங்களுடைய எண்ணங்களில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் எல்லா காரியங்களுமே தடைப்பட்டு நடக்கும், இல்லை தாமதமாக நடக்கும். ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் வெளியே சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியே சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரகசியங்களை பற்றி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதனால் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். வேறு பெருசாக பாதிப்பு கிடையாது. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.